ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே நவம்பர் டிசம்பர் 2025க்கான செமஸ்டர் எக்ஸாம்ஸ் நடந்துக்கிட்டு இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே எழுதிட்டுருப்பீங்க. நான் நம்ம சேனலில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். டுடே நம்ம எந்த சப்ஜெக்ட்டுக்குரிய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்க போகிறோன்னா ரினியூவபிள் எனர்ஜி டெக்னாலஜிஸ். இந்த சப்ஜெக்ட்டுக்குரிய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். கோடு மேலே கொடுத்துருக்கேன், CME 365. இந்த சப்ஜெக்ட் நிறைய காலேஜஸில் டிபார்ட்மெண்ட்டில் அதாவது ட்ரிபிளி அகெயின் மெக்கானிக்கல் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே எலக்டிவாக சூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் சொல்கிறேன். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நோட் பண்ணிக்கிறங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது யூனிட் 1 பொறுத்தவரை நீங்கள் அந்த 5 கொஷின்ஸுமே பார்த்துட்டு போயிடணும். கொஷின்ஸ் அங்கே எப்படி கொடுப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. ஸோ நீங்கள் இந்த 5 கொஷின்ஸுமே பார்த்துட்டு போயிருங்க. அங்கே கொஷின்ஸ் எப்படி இருக்கோ அதுக்கு ஏற்றாப்ப நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ யூனிட் 1ல் ஃபஸ்ட் கொஸ்டின் என்னதுன்னா இந்தியன் எனர்ஜி சினரியோ இன் வேரியஸ் செக்டார். அதாவது இந்த செக்டாரில் எனர்ஜி சினரியோ எப்படி இருக்குது, அதாவது டொமெஸ்டிக், இண்டஸ்ட்ரியல், கமர்ஷியல், அக்ரிகல்ச்சரல், டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் அதர்ஸ். அது நீங்கள் தான் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாமே பார்த்துட்டு போயிருங்க. அகெயின் ரெண்டாவது கொஸ்டின் ப்ரெசன்ட் ரினியூவபிள் அண்ட் கன்வென்ஷனல் எனர்ஜி ஸ்டேட்டஸ். அதாவது ரினியூவபிள் அண்ட் நான் ரினியூவபிள் எனர்ஜி சோர்ஸஸோடைய ப்ரெசன்ட் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு போயிருங்க. அப்புறம் தேர்ட் கொஸ்டின் குளோபல் எனர்ஜி ஸ்டேட்டஸ். அதாவது வேர்ல்டு வைடில் எனர்ஜி ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குங்கிறதையுமே பார்த்துட்டு போகணும். ரிப்பீட்டட் யூனிவர்சிட்டி கொஸ்டின். ஸோ பார்த்துட்டு போயிருங்க. அது கூட பெருகாப்ஷியா எனர்ஜி கன்சப்ஷன். இந்த எனர்ஜி கன்சப்ஷன் கொஸ்டினுமே இம்பார்ட்டன்ட் தான். அப்புறம் ஃபோர்த் கொஸ்டின் அதாவது ஃப்யூச்சர் எனர்ஜி பிளான்ஸ். என்னென்ன எனர்ஜி பிளான்ஸ் ஃபியூச்சர்ஸில் பண்ணுவாங்க, அதுவுமே ரிப்பீட்டட் யூனிவர்சிட்டி கொஸ்டின். அதுக்கப்புறம் ஃபிஃப்த் கொஸ்டின் பொட்டான்ஷியல் ஆஃப் வேரியஸ் ரினியூவபிள் சோர்சஸ். ஸோ இதையுமே பார்த்துக்கிறங்க. அதாவது யூனிட் 1 பொறுத்தவரை நீங்கள் இந்த 5 இதையுமே படிச்சுட்டு அவங்க என்ன கொஷின் கேட்குறாங்களோ அதுக்கு ஏற்றாப்ப நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த 5 டாபிக்ஸையுமே பார்த்துட்டு போயிருங்க. இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னதுன்னா ஃபஸ்ட்டு 3 டாபிக்ஸ் இம்பார்ட்டன்ட். அதாவது இந்தியன் எனர்ஜி சினரியோ, அப்புறம் ப்ரெசன்ட் ரினியூவபிள் அண்ட் நான் ரினியூவபிள் எப்படி இருக்குது, அப்புறம் குளோபல் எனர்ஜி ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு 3 கொஷினுமே நல்லா தரவாக படிச்சுட்டு போயிருங்க. இப்போது யூனிட் 2 உடைய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்ப்போம். யூனிட் 2ல் ஃபஸ்ட் கொஸ்டின் என்னதுன்னா சோலார் PV சிஸ்டம். அதாவது ஸ்டாண்ட் அலோன் அண்ட் கிரிட் கனெக்டட் PV சிஸ்டம். சோலார் PV சிஸ்டம் அதோடைய டைப்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு கொடுக்கலாம். அகெயின் சோலார் அப்ளிகேஷன் அதையும் பார்த்துட்டு போயிருங்க. அப்புறம் ரெண்டாவது கொஸ்டின் சோலார் தெர்மல் கலெக்டர். அதில் ஃப்ளாட் பிளேட் அண்ட் கான்சன்ட்ரேட்டிங் கலெக்டர்ஸ் நல்லா பார்த்துட்டு போயிருங்க. ஃபஸ்ட் 2 கொஸ்டின் ரிப்பீட்டட் கொஸ்டின். ஸோ கண்டிப்பாக படிச்சுட்டு போயிடணும். அப்புறம் தேர்ட் கொஸ்டின் சோலார் ஃபோட்டோவோல்டிக் கன்வர்ஷன் அண்ட் சோலார் செல். இந்த சோலார் செல்லுடைய ஒர்க்கிங் பிரின்சிபிள் அண்ட் சோலார் ஃபோட்டோவோல்டிக் கன்வென்ஷன். இந்த கொஷின் கண்டிப்பாக பார்த்துட்டு தான் போகணும். போன வாட்டி கேட்டிருந்தாங்க. அகெயின் பார்த்துக்கிறங்க. ஒருவேளை ஸ்ப்ளிட் அப்பில் கொடுத்தாங்கன்னா இந்த கொஷின்ஸ் கேட்க அதிக வாய்ப்பு இருக்குது. அகெயின் ஃபோர்த்து கொஸ்டின் மெஷர்மெண்ட் ஆஃப் சோலார் ரேடியேஷன் அண்ட் சன்சைன். இதுவுமே ரிப்பீட்டட் யூனிவர்சிட்டி கொஸ்டின் போன வாட்டி கொடுத்துருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்துக்கிறங்க. அகெயின் ஃபிஃப்த்து கொஸ்டின் சோலார் தெர்மல் எனர்ஜி ஸ்டோரேஜ். ஸோ இதையும் பார்த்துக்கிறங்க. என்னை பொறுத்தவரை இந்த யூனிட் 2ல் ஃபஸ்ட் 2 கொஷினையுமே நல்லா பார்த்துக்கிறங்க. ஒருவேளை ஸ்ப்ளிட் அப்பில் கேட்கணும்னு கேட்டாங்கன்னா அந்த சோலார் செல் அகெயின் இந்த மெஷர்மெண்ட் ஆஃப் சோலார் ரேடியேஷன் வர அதிக வாய்ப்பு. ஸோ யூனிட் 2 பொறுத்தவரை இந்த எல்லா கொஷினுமே கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சுட்டு போயிருங்க. ஏன்னா உங்களுக்கு டாபிக்ஸ் கம்மியாக தான் இருக்குது. ஸோ எல்லாமே ஓரளவுக்கு கவர் பண்ணிட்டு போயிருங்க. இப்போது யூனிட் 3 உடைய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்ப்போம். யூனிட் 3ல் ஃபஸ்ட் கொஸ்டின் டைப்ஸ் ஆஃப் விண்ட் டர்பைன். அதாவது ஹரிசாண்டல் ஆக்சிஸ் விண்ட் டர்பைன், வெர்டிக்கல் ஆக்சிஸ் விண்ட் டர்பைன். இதை நல்லா பார்த்துக்கிறங்க. அதாவது கொஸ்டின் எப்படி இருக்குன்னா HAWT VAWTன்னு கொடுப்பாங்க. அதோடைய காம்போனன்ட்ஸ் எல்லாம் நல்லா பார்த்துட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. டயக்ராமை கரெக்டாக போட்டு கரெக்டாக எழுதிருங்க. அப்புறம் ரெண்டாவது கொஸ்டின் விண்ட் டர்பைன் ஜென்ரேட்டர். விண்ட் டர்பைனுடைய ஜென்ரேட்டரும் அதோடைய பெர்ஃபார்மன்ஸ் பற்றி கேட்பாங்க. ஸோ ரெண்டாவது கொஸ்டின் கண்டிப்பாக பார்த்துட்டு போயிருங்க. அப்புறம் மூணாவது கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சைட் செலக்ஷன் ஃபார் விண்ட் ஃபார்ம். ஏன்னா ஒருவேளை ஸ்ப்ளிட் அப்பில் கொடுக்கணுன்னா இந்த கொஸ்டின் கொடுப்பாங்க. கண்டிப்பாக சைட் செலக்ஷன் ஃபார் விண்ட் ஃபார்ம் பார்த்துட்டு தான் போகணும். அப்புறம் ஃபோர்த் கொஸ்டின் விண்ட் டேட்டா அண்ட் எனர்ஜி எஸ்டிமேஷன். கண்டிப்பாக இந்த கொஸ்டினை பார்த்துக்கிறங்க. அது கூட இந்த பெட்ஸ் லிமிட்டையும் பார்த்துக்கிறங்க. ஏன்னா ஸ்ப்ளிட் அப்பில் கொடுத்தாங்கன்னா அந்த ஃபோர்த் கொஸ்டின் கேட்க அதிக வாய்ப்பு. அகெயின் ஃபிஃப்த் கொஸ்டின் ஹைப்ரிட் சிஸ்டம்ஸ். ஸோ இதையும் பார்த்துக்கிறங்க. என்னை பொறுத்தவரை ஃபஸ்ட்டு
ஃபஸ்ட்டு கொஸ்டினை நல்லா தரவாக படிச்சிருங்க. அதாவது ஹரிசாண்டல் ஆக்சஸ் அண்ட் வெர்டிக்கல் ஆக்சஸ். அகெயின் தேர்ட் கொஸ்டின் சைட் செலக்ஷன் ஃபார் விண்ட் ஃபார்ம். ஒருவேளை ஸ்ப்ளிட்டப்பில் கொடுக்கணும்னு கேட்டாங்கன்னா அந்த விண்ட் டர்பைன் ஜென்ரேட்டர் அண்ட் விண்ட் டேட்டா அண்ட் எனர்ஜி எஸ்டிமேஷன் வர அதிக வாய்ப்பு. ஸோ பார்த்துக்குருங்க. இப்போது யூனிட் 4ல் வந்து ஃபஸ்ட் கொஸ்டின் என்னதுன்னா பயோமாஸ் எனர்ஜி கன்வர்ஷன், தெர்மோகெமிக்கல் அண்ட் பயோகெமிக்கல் எனர்ஜி கன்வர்ஷன் வந்து கேட்பாங்க. ஸோ கண்டிப்பாக ஃபஸ்ட் கொஸ்டினை படிச்சுட்டு போயிருங்க. பயோமாஸ் எனர்ஜி கன்வர்ஷன் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அப்புறம் ரெண்டாவது கொஸ்டின், அதாவது அதில் வந்து என்னதுன்னா பயோமாஸ் கேசிஃபையர் அண்ட் இட்ஸ் டைப்ஸ். என்னென்ன பயோமாஸ் கேசிஃபையர் இருக்கோ எல்லாத்துக்குமே டயக்ராமை பார்த்துட்டு போயிருங்க. அகெயின் தேர்ட் கொஸ்டின் கோ ஜென்ரேஷன் அண்ட் பைரோலைசிஸ். பைரோலைசிஸ் வந்து ஆல்ரெடி நீங்கள் அந்த பயோமாஸ் எனர்ஜி கன்வர்ஷனில் படிப்பீங்க. ஸோ பைரோலைசிஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக பைரோலைசிஸ் படிச்சுட்டு போயிருங்க. அப்புறம் பயோகேஸ் பிளான்ஸில் ஃபிக்ஸ்டு டோம் அண்ட் ஃப்ளோட்டிங் ட்ரம் வந்து கண்டிப்பாக பார்த்துட்டு போங்க. ஸோ பயோகேஸ் பிளான்ஸுமே இம்பார்ட்டன்ட். இது கூட சேர்த்து 5th கொஸ்டினாக எத்தனால் ப்ரொடக்ஷனையும் படிச்சுட்டு போயிருங்க. யூனிட் 4 பொறுத்தவரை இந்த தெர்மோகெமிக்கல் அண்ட் பயோகெமிக்கல் கன்வர்ஷன், அகெயின் இந்த பயோமாஸ் கேசிஃபையர், பயோகேஸ் பிளான்ட், இந்த 3த்தையும் படித்தாலே மீதி உள்ளதுக்கு கண்டிப்பாக உங்களால் ஆன்சர் எழுத முடியும். ஸோ நான் சொன்ன இந்த 3 கொஷினையுமே கண்டிப்பாக நல்லா படிச்சுக்கிறோங்க. இப்போ நம்ம யூனிட் 5 இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து பார்ப்போம். இப்போது நம்ம யூனிட் 5 பொறுத்தவரை ஃபஸ்ட் கொஸ்டின் ஓஷன் தெர்மல் எனர்ஜி கன்வர்ஷன், ஓடெக் கொடுப்பாங்க. அதில் 2 இது இருக்குது, ஓப்பன் சைக்கிள் அண்ட் க்ளோஸ் சைக்கிள். ஸோ கண்டிப்பாக ஓஷன் தெர்மல் எனர்ஜி கன்வர்ஷனை பார்த்துட்டு போயிருங்க. நான் ஓடெக் தான் எழுதியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் ரிப்பீட்டட் யூனிவர்சிட்டி கொஸ்டின். ஸோ கண்டிப்பாக நீங்கள் படிச்சுட்டு தான் போகணும். அப்புறம் ரெண்டாவது கொஸ்டின் ஜியோதெர்மல் பிளான்ட் அண்ட் டைப்ஸ். ஸோ அந்த ஜியோதெர்மல் பிளான்ட்டையும் நல்லா பார்த்துக்குருங்க. ஃபஸ்ட்டு 2 கொஸ்டினையுமே மேக்ஸிமம் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா யூனிட் 5 வந்து கண்டிப்பாக எழுதிடலாம். அகெயின் தேர்ட் கொஸ்டின் டைடல் எனர்ஜி அப்புறம் வேவ் எனர்ஜி, இதையுமே நீங்கள் பார்க்கணும். டைடல்னா ஹை டைடு லோ டைடுன்னு வரும். ஸோ அந்த தேர்ட் கொஸ்டினையுமே நல்லா பார்த்துக்குருங்க. அதுக்கப்புறம் 4th ஸ்மால் ஹைட்ரோ பிளான்ட், அதாவது ஹைட்ரோ பவர் பிளான்ட், அதையும் நீங்கள் வந்து பார்க்கணும். திடீர்னு பார்ட் சியில் வந்து கொடுக்கலாம். இந்த யூனிட்லாம் ரொம்ப ஈஸியான யூனிட். டயக்ராம் போட்டு நீங்கள் வந்து கரெக்டாக எழுதிருங்க. இந்த டைடல் எனர்ஜிலாம் வந்தாங்கன்னா ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஹை டைட் லோ டைட் அகைன் ஓடெக் வந்தா. ஸோ யூனிட் 5 பொறுத்தவரை ஃபஸ்ட்டு 3 கொஷினை கொஞ்சம் நல்லா தரவாக படிச்சுட்டு போயிருங்க. ஏன்னா நம்ம கண்டிப்பாக அட்டன் பண்ணணும். கொஷின் அங்கே எப்படி இருக்கும் நமக்கு தெரில. ஸோ ஸ்ப்ளிட்டப்பில் இருந்தாலும் நம்ம அட்டன் பண்ணணும். அதனால் நான் கொடுக்குற கொஷின்ஸ் எல்லாமே படிச்சுட்டு போயிருங்க. இந்த சப்ஜெக்டை பொறுத்தவரை டயக்ராம்லாம் இருக்கும். அப்போ நீங்கள் அந்த டயக்ராம்லாம் நீட்டாக போட்டு நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. பென்சில் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணுங்கள். டயக்ராம் தான் இம்பார்ட்டன்ட். இந்த சோலார் கலெக்டர்ஸ்லாம் நல்ல டயக்ராமை பார்த்துட்டு போங்க. ஸோ நல்லா இந்த சப்ஜெக்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து ப்ரெசன்டேஷன்ஸ் வந்து நல்லா கொடுங்க. கண்டிப்பாக கொடுத்த கொஸ்டினுக்கு கரெக்டாக எழுதுங்க. வேறு எந்த கண்டென்ட்டையுமே எழுதாதீங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது சப்ஜெக்ட்டுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் போடனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.